இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் உபவாசம் இருந்தார். உபவாசம் இல்லாதபடி இல்லவே இல்லை. எத்தனையோ நாட்கள் உபவாசம் இருந்தார். ஏன் இருந்தார்? பரத்தில் இருக்கிற சித்தம் பூமியிலே செய்வதற்கு உபவாசம் அவசியம். உபவாச நாள் எதை நியமிக்குது, எதை குறிக்கிறது? உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ள அது ஒரு நாள். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வாழ்கிறீங்க, உங்க குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நடத்துகிறீங்க, எங்க நடத்தல, நீங்க ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களா, எங்க கீழ்ப்படியல, எங்க தேவையில்லாத கோபம் எரிச்சல் எல்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் இருந்தா பரலோக ராஜ்யம் உண்டா? இன்னொன்று, பிதாவின் சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். சித்தம் செய்வது மிக மிக அவசியம். சித்தம் செய்யாம மனிதனால இருக்கவே முடியாது. பரலோகத்தின் சித்தம் பூமியில செய்வதற்கு தான் இயேசுவின் நாமத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கி பரலோகத்தின் சித்தத்தை இந்த பூமியில செய்யும்படியா அழைக்கப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேர் பரலோகம் சித்தம் செய்றீங்க? பரலோகத்தின் சித்தம் செய்ய சபைக்கு வராதவங்க தான் இன்னைக்கு நிறைய. சபையில் சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்களும் தேவனை ஆராதிக்கும் தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் புரியலை, எவ்வளவு எச்சரித்து சொன்னாலும் புரியலை. நீங்கள் இந்த மாம்சத்தின் மரணத்திலிருந்து நீங்கப்பட்டு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை பெறணுமானால் முதலாவது தேவாலயம் வர வேண்டியது அவசியம். உங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவும் தேவாலயம் விடாமல் இருந்தார். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க, அவரை நம்புகிற உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்று விசுவாசித்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் சித்தம் இந்த சரீரத்திலே இந்த பூமியிலே நீங்கள் செய்ய வேண்டும். சித்தம் அறிவது கடினமாக இருப்பதற்குத்தான் உபவாசம் இருக்கிறீர்கள். வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை நீங்கிறதுக்கு உபவாசம். அது அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை நீங்க உபவாசம் தான். ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு? பரலோகத்தின் சித்தம் இல்லாமல் ஆளாளுக்கு உங்களுடைய எண்ணங்களின்படி செயல்பட்டதுனால பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரே வழி உபவாசம் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், யாரையும் பேசணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி அமைதி காக்கும் போது பைபிள் படித்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுது, ஜெபம் பண்ணணும் புரியுது, தேவாலயம் சில வார்த்தைகளை கேட்டோன்னா புரியுது, அதுக்கடுத்து சரியாகுது, சித்தம் உள்ளே வருது. நீங்கள் நினைக்க நாங்கள் பிரச்சனை ஓவராக இருந்துச்சு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம்ப்பா, ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. விடுதலை இல்லை, தேவ சித்தத்தை புரிஞ்சு கொண்டீங்க. புரிஞ்சு கொண்டவுடனே உங்களுக்கு மனது நல்லா அமைதியாயிடுச்சு, சரியான காரியம் நடக்குது. நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க. ஏன்? பரலோகத்தின் சித்தம் உணரலாம். அது இந்த உலகத்தின் தன்மையை பார்க்கவே பார்க்காது.